ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். அது வாங்க, ஆடி மாதம் பிறந்துச்சு, இனி லைனாக நம்ம சக்கரை பொங்கல் வச்சு தான் சூப்பராக அருமையாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் பச்சரிசி 2 டம்ளர் போட்டுக்கிறேன். 2 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, சிறுபருப்பு நல்லா 4 தடவை கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவி சுத்தமாக வடிகட்டி வச்சு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2.25 டம்ளர் போட்டிருக்கோம். 3 டம்ளர்னா கூட 6 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், 6 டம்ளர் தண்ணி போட்டாச்சு. சிட்டிக்கடை உப்பு. இது நம்ம அப்படியே குக்கரை மூடிடலாம். மூடிட்டு வேக வச்சிடணும். 4 விசில் பண்ணாங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா குழைவாக அருமையாக இருக்கணும்னா ஒரு 4 விசில் வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம இது எடுத்து வச்சுட்டு வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். ஒரு டம்ளர் கூட வேண்டாம், 1/2 டம்ளர் போதும். பாருங்கள், ஒரு 300 கிராம் அளவு வெல்லத்தை போட்டாச்சு. இப்போ இது கொதிச்சா போதும், பாவமேறு வர வேண்டியதில்லை. பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சிடுது. எல்லாரும் கரைஞ்சிட்டு இப்போ எல்லாத்தை எடுத்து வச்சுட்டு சக்கரை பொங்கல் ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றிடலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா தண்ணி கரெக்டாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம இதில் வெல்லத்தை வடித்து ஊற்றிக்கலாம். வெல்லத்தை நம்ம இதில் வடிச்சிடலாம். இப்போ நம்ம பற்ற வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் வெல்லமும் பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா கலர்ற மாதிரி நல்லா குழைவாக இருக்கும். வச்சுட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அவ்வளோதான், அது வேலை. இன்னொரு குக்கரில் வச்சு செஞ்சோம்னா நல்லா அருமையாக இருக்கும். குண்டரில் வச்சா லேட் ஆகும், குக்கரில் வச்சா சீக்கிரம் ஆகிடும். அது சமயம் சக்கரை பொங்கல் நல்லா வடிகட்டி ஊற்றிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இது வேலை நிறைய நேரம் எடுக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அதில் போடலை, இந்த அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா இது சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிது. இதை எடுத்து விட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கணும். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு பொங்கல் தாளிக்க ஒரு சின்ன கரண்டி வச்சுருக்கேன். இல்லை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சி வச்சு இப்போ முந்திரி ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 5-6 திராட்சையை சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். அருமையான சக்கரை பொங்கல் ரெடி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல். நம்ம இதை எடுத்து பரிமாறிக்கலாம். சூப்பராக சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.
அது வரைக்கும் பாய்.